வீட்ல ரொம்ப நாளா உங்க சமையலுக்கு பாராட்டே கிடைக்கலையா? இந்த வெங்காய தொகையில் செஞ்சு கொடுத்து பாருங்க. பாராட்டுறதுக்கு முன்னாடி கண்ணு ரெண்டும் வெளியில வந்துரும். அவ்வளவு ருசியா இருக்கும். ரீசென்ட்லி எங்க வீட்லயே யாருக்கும் சாம்பார், காரக்குழம்பு, கீரை கடையில் இதெல்லாம் பெருசா பிடிக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி தொகையில் செஞ்சு வச்சா சாப்பாட்டுல நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டுடுறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை பண்றதுக்கு கடாயில ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், நீல வாக்குல கட் பண்ண 4 வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட 10 காஷ்மீரி காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். கலருக்காக. நீங்க நார்மல் மிளகாய் எடுக்கிறதா இருந்தா 6 போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் கலர் மாறி வதங்கி வரணும். இப்ப 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கை கொத்தமல்லி அப்படியே உள்ள சேர்த்து வதக்குங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. ஒரு 4-5 நிமிஷம் சிம்லயே வச்சு வதக்கிட்டு நீங்க அப்படியே மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு ஆறுனதும் அரைச்சுக்கலாம். அதே மாதிரி அரைக்கும் போதும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காதீங்க. கொரகொரப்பாவும் அரைச்சுக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். தாளிப்பு ரொம்ப சிம்பிள். ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு,